கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC நிறுவனத்திற்கு வீடு நிலம் கொடுத்து பாதிக்கப்பட்டோர் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் கூட்டம் NLC PMS அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் NLC இந்திய நிறுவனத்திற்கு வீடு நிலம் வழங்கிய குடும்பத்தில் ஒருவருக்கு நிரந்தர வேலையும் ஏக்கருக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடும் வழங்க வேண்டும் என பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் பக்த தம்பதியர்கள் நன்கொடையாக அளித்த வெள்ளித்தேரின் வெள்ளோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த வெள்ளோட்ட நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் சாலையில் சென்ற பொதுமக்கள் மீது எச்சில் துப்பியதை தட்டி கேட்ட போக்குவரத்து காவலரிடம் மதுபோதையில் இருந்த ஆசாமி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தற்போது இது குறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. மேலும் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்ட இந்த விழிப்புணர்வு பேரணியை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் கொடியசைத்து துவக்கி வைத்தார். தேனி மாவட்டம் மார்க்கையன்கோட்டை பேரூராட்சி நிர்வாகத்திற்கு உட்பட்ட எல்லைப்பட்டி கிராமத்தில் மின்மயானம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் ஊர்வலமாக வந்து பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் ராமன்புத்தூர் புன்னகை நகர் அருகே உள்ள ML மருத்துவமனை என்ற பிரபல தனியார் மருத்துவமனையின் மேலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் மீது பாலியல் குற்றச்சாட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் மருத்துவமனையில் பணிபுரிந்த பயிற்சி செவிலியர் ஒருவரின் புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மருத்துவர் ராதாகிருஷ்ணனை தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் பொன்மனை பேரூராட்சிக்கு உட்பட்ட கீரிப்பாறை ஆதிவாசி பழங்குடியின பகுதியில் காளியன் என்பவரது வீடு மழையால் சேதமடைந்த நிலையில் அங்கு ஆய்விற்காக வந்த பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தமிழக வெற்றி கழகம் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய தகர சீட்டுகளால் ஆன வீடு கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்ட மண்பாண்ட தொழிலாளர்கள் மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் மண்பானை மண் அடுப்பு எடுத்துக்கொண்டு 100க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெறும் மக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். அந்த மனுவில் பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் நிலையில் அதனுடன் சேர்த்து தங்கள் வாழ்வாதாரம் உயர்ந்திடும் வகையில் மண்பானை மற்றும் அடுப்பு ஆகியவற்றை இணைத்து வழங்கிட வேண்டும் என கோரிக்கை வைக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் அதிகாரட்டி பேரூராட்சிக்கு உட்பட்ட இந்திரா நகர் பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இங்கு சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதி ஏற்படுத்தி தர வேண்டி பலமுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தும் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் பொதுமக்கள் பயன்படுத்தும் குடிநீர் தரமற்று உள்ளதாகவும் தண்ணீர் பாட்டிலுடன் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். எங்களுக்கு சரியான சாலை வசதி இல்லாததுனால எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம். எங்களுக்கு இந்த ஸ்கூல் குழந்தைங்கள்லாம் போயிட்டு வர்றதுக்கு எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்குது. நாங்கள் இங்கே இருந்த அந்த கவுன்சிலரு இப்போ அவர் செயலாளராக இருக்கார். அவர் வந்து இவ்வளோ காலமாக போட்டு தரேன்ட்டு இப்போது போன மாதம் 25ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அது பண்ண முடியாது அப்படின்னு இப்போ சொல்லிட்டாரு. எங்களால் எங்களுக்கு நடக்கிறதுக்கு கண்டிப்பாக பாதை வேணும். அதனால நாங்கள் மாவட்ட ஆட்சியரை பார்க்க வந்திருக்கோம். நீலகிரி மாவட்டம் குன்னூர் பேருந்து நிலையம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுற்றித் திரியும் தெருநாய்களால் குழந்தைகள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். எனவே உடனே VP தெரு, TTK சாலை போன்ற பகுதிகளில் கூட்டமாக சுற்றித் திரியும் தெருநாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா,
அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடும் பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.